டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தோன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா 42வது ஒரு வீடியோஸு. பர்டிகுலராக உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாப்பிக்கில் வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 8வது பார்ட்டான வீடியோஸு போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா, தனி வட்டியில் அசலானது n ஆண்டுகளில் இரட்டிப்பாகவும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி பார்த்தாலே கொஞ்சம் முழுமையாக உங்களுக்கு புரியல அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் இங்கிலீஷில் கொஷின்ஸ் கொஞ்சம் படித்து பார்த்தாலும் பாருங்கள். என்ன இருக்குன்னா, இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இஃப் ஏ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இன் n இயர்ஸு தென் இன் விச் இயர் இட் வில் பிகம் டைம்ஸாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொஷினுடைய புரிதல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும். என்னென்னா, ஒரு தனி வட்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு அசலானது n ஆண்டுகளில் வந்து டபுள் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஆண்டுகளில் சரிங்களா, எத்தனை ஆண்டுகளில் மடங்கு ஆகுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, டைம்ஸாக ஆகும் தான் கேட்குறாங்க. அவ்வளோதான் இல்லை சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த இது இருக்குல்ல, அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து எவ்வளோன்னு தெரியல. அப்போ பிரின்சிபல் வந்து பீன்னு எடுத்துக்கிறேன். அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2Pயாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100 எப்படி வச்சுக்கிறேன். இப்போது இந்த I தான் என்னென்னா, ஸோ கவனிக்கணும். இப்போது ஐன்றது பார்த்தா டபுளாக மாறுதுன்னா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸோ அமௌண்ட் வந்து 2Pனா அப்போ அங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து Pயாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இங்கே Pன்னு வச்சுக்கலாம். P n வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, n வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனைன்னா அதனுடைய டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் n ஆண்டுகள் தான். அது என்னன்றது n தான். அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இங்கே என்னன்னு கொடுத்துடலாம். ஆறுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்டு R போட்டு பை 100 போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த P கேன்சல். அடுத்து வந்து Rன்னு = எழுதுனா இது என்ன ஆகுனா 100/n வரும். 100/n வரும். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, R என்ன இருக்குது 100/n அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, என்னன்றதை இந்த இடத்துல n ஆண்டுகள் சொல்லிட்டாங்க. ஸோ அதனுடைய வேல்யூஸ் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது எத்தனை ஆண்டுகளில் ஸோ மடங்கு ஆகும் கேட்குறாங்க. சரிங்களா, எத்தனை ஆண்டுகளில் மடங்குனா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸோ பிரின்சிபல் வந்து இருக்குன்னா அது எம்பியாக இருக்கும். என்ன இருக்கும், எம்பியாக இருக்கும். அப்போது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன மீனிங்னா, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. அப்போ அமௌண்ட் வந்து எம்பினா மைனஸ் பியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன காமனாக இருக்குது, ஒரு பி வந்து காமனாக இருக்கா. அப்போ ஒரு காமனை வெளியே எடுத்துட்டா -1 வருமா. இப்போ இது வந்து என்னது, இது இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, இது வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க கொடுத்துக்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா m-1pன்னு இப்படி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு அந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரலாக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் அதாவது இன்ட்ரெஸ்ட் PNR/100 இதுதான் ஃபார்முலா. PNR/100 ஃபார்முலா. I வந்து பார்த்தோன்னா ஸோ P(m-1) = P வந்து பார்த்தோன்னா ஸோ P தான். சரிங்களா, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, P தான். n வந்து பார்த்தோன்னா ஸோ n தான். அடுத்து வந்து ஏன்னா அதுதான் கேட்குறாங்க, எத்தனை ஆண்டுகள் கேட்குறாங்க. ஆறுன்றது பார்த்தோன்னா நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கிடச்சுன்னா 100/n. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு ஃபார்முலாஸ் ஒரு 100 வரும்ல, ஸோ PNR/100 அதுவும் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுனா, இந்த P கேன்சல், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக இது என்ன வரும்னா m-1 = n வரும். இதுதான் ஆன்சர். சரிங்களா, எத்தனை ஆண்டுகள் அது மாறும்னா n × m-1 டைம்ஸில் வந்து அது மாறும். ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். சரிங்களா, ஸோ m-1 × n சொன்னாலும் சரி ஆன்சர் ஒன்று தான், n × m-1 சொன்னாலும் சரி ஆன்சர் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கிறது தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் செகண்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் கொஷின்ஸு ₹350 என்ற அசலானது 6 ஆண்டுகளில் 455 கிடைக்க பெற்றால் அதனுடைய வட்டி விதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இதில் எதுவுமே கொடுக்கல, அவங்க தனி வட்டியே கூட்டு வட்டியான்னு கொடுக்கல. எப்பவுமே அவங்க கொடுக்கலாம் என்ன மீனிங்னா தனி வட்டி தான் மீனிங். அப்போது ₹350 அசல். சரிங்களா, அதாவது அசல் வந்து பார்த்தோன்னா 350. அப்போ PNR/100 P வந்து 350 6 ஆண்டுகளில். ஸோ வட்டி விதம் கேட்குறாங்க, கண்டுபிடிக்கணும். இது வந்து 100.
ஐன்றது பார்த்தோன்னா இவ்வளோ அமௌண்ட்டுங்க கிடைச்சிருக்குன்னா அப்போ அது வந்து எவ்வளோ வரும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கழிச்சிங்கன்னா 455 350 நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 105 ரூபா வரும். 105 ரூபாய் இது வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டு வட்டின்னு மீனிங் சரிங்களா. என்னது வட்டின்னு பேர். இப்போ இது ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள் இது 5 முறை, இது 3 முறை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இது வந்து கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீதி 1 வரும். ஸோ 5 அப்போது 35 முறை வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள் இந்த 35 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 5 வந்து இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா R = 5% சொல்லிட்டு வரும் சரிங்களா. என்ன வரும், R = 5% வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை 5%. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம். ஒரு சில இது மட்டும் தான் ஸோ கஷ்டமான கொஷின்ஸாக இருக்கும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியில், ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டி விதத்தில், ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம்லாம் அந்த மாதிரி போட்டுருங்க. 3000 ரூபாய்க்கு மொத்தம் 3 வருஷம். அப்போ நான் ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கிறேன். 10%னா இது எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிங்க. இந்த 2 ஜீரோக்கு போச்சுன்னா 300 ரூபா வரும். ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 300 ரூபா வட்டி. அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து அந்த 3000 இந்த 300 ஆட் பண்ணால் 3300 வரும். இன்ட்டு 10% தான் இதில் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ 330 தட் மீன்ஸ் 330 330 ரூபா வரும். அப்போ 3300ஓட 330 ஆட் பண்ணால் 3630 வரும். இதில் வந்து நீங்கள் 10% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆச்சா 363 ரூபா வரும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, வட்டி மட்டும் கேட்குறாங்க, கூட்டு வட்டி எவ்வளோ கேட்குறாங்க, அமௌண்ட்டு கேட்கலாங்க. அமௌண்ட்டு தான் நீங்கள் வட்டியும் அவங்க பிரின்சிபல் கொடுத்துறாங்க பார்த்து அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தான் வட்டி சரிங்களா. அதாவது இது என்ன மாடல்னா, அதாவது தனி வட்டி மாடல்லே கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராசஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறது, வரக்கூடிய வட்டியை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் பிரின்சிபலோட. அதான் நான் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஸோ 993 வரும் சரிங்களா. 993 வரும். இது ஏன்னா 6 3 ஆட் பண்ணால் 9, அடுத்து 3 3 9 அப்படியே வந்துடும். அப்போ 993 ரூபாய். அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் சரியான விடை. 993 ரூபாய் தான் கிடைக்கும் வட்டி சரிங்களா. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். அதுக்கடுத்து பாருங்கள் கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தோம்னா 4வது கொஷின்ஸு. அதாவது அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம், ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து என்னென்னு கேட்குறாங்க சரிங்களா. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்குறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ன ஃபார்முலாஸு ஜென்ரலாக டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்னால் P R²/100 இதுதான் ஃபார்முலாஸ். இங்கே 100னா இங்கே 1000 வரும், 10,000 வந்துடும், இவ்வளோ தான். இப்போது அது ஆண்டுக்கு பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அரையாண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அரையாண்டிற்கு ஒரு முறைனா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அப்படி கன்வெர்ட் பண்ணி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக வந்துடும், எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. நீங்கள் இதே கொஷின்ஸை அப்படி கேட்டாலும் நீங்கள் போடலாம் சரிங்களா. ஸோ இதுதான் மாடலு. அப்போ P வந்து பார்த்தோன்னா 1200 ரூபா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 10 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 5 யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா R/2ன்னு போட்டால் எவ்வளோ ஆச்சு, ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைனாலும் அந்த வட்டியை வந்து நம்ம பாதியாக பண்ணிவிட்டோம். ஸோ ஆன்சர் வந்துடும் அதுக்காக. அப்புறமா இங்கே 4 ஜீரோ சரிங்களா. இதுதான் மீனிங்கே, வேறு ஒன்றுமே இல்லை. 1 2 3 4. ஸோ 1 2 ஆச்சா, மீது 2 இருக்கா, இங்கே இது கேன்சல் பண்ணால் இங்கே 20 வந்துடும். இப்படி வச்சுங்க 20 வந்துடும். திருப்பி இது கேன்சல் பண்ணால் இங்கே 4 வந்துடும். இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 3. அப்போது 3 ரூபாய் வந்துடும் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பியில் வந்து இருக்க பாருங்கள் 3 ரூபாய் தான். நான் திருப்பி சொல்கிறேன், அதாவது அவங்க நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து என்னென்னா இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்மாஸு, 2 இயர்ஸ்க்கான ஃபார்மாஸு. இதில் அரையாண்டுக்கு ஒரு முறை கேட்டதுனால அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியால் டிவைட் பண்ணிட்டா ஸோ கிடச்சிரும். இதே பாடலில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ஆன்சர் வந்து கரெக்டாக வரும், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடைக்காது சரிங்களா. இதுக்கான ஆன்சர் பி தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இது என்ன இருக்குன்னா கொஷின்ஸு, பின்வரும் வட்டி விதத்தில் 2000 அசலுக்கு
ஓராண்டுக்கு ரூபாய் 200 கிடைக்குதுன்னா ஸோ தனி வட்டியாக கொடுக்கக்கூடிய ஸோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது 2000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா 200 ரூபாய் கிடைக்குதுன்னா ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. இதுதான் ஃபார்முலாஸுக்கான நம்ம எழுதிக்கிறாங்க, கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு எழுதியிருக்கேன். அதாவது ஒரு 2000ன்ற ஒரு காசு ஒரு வருஷத்துக்கு ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது, அப்படி தருதுன்னா அது எவ்வளோ வட்டி தருதுன்னா 200 ரூபாய் தருது. அப்போது அந்த காசு வந்து ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், அடுத்து இது ஒரு முறை, இது 10 முறை வரும். அப்போ R = நம்மளுக்கு என்ன வரும் 10%. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் சரிங்களா. 10%. அப்போது A = பார்த்தோன்னா ஸோ 10%. சரிங்களா. என்னது ஆன்சர் 10%. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான், கஷ்டமான கொஷின்ஸே கிடையாது சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் ஸோ கொஷின்ஸு என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த கொஷின்ஸை பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 ஆகவும் 3 ஆண்டுகளில் 6800 ஆகவும் உயர்கிறது எனில் அந்த தொகை வட்டி விதம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, 2 ஆண்டுகளில் அந்த தொகை வந்து எவ்வளோ மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க 6200. இந்த 6200ன்றது என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ்ஸு ஸோ 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் மீனிங் சரிங்களா. பிரின்சிபல் ப்ளஸ்ஸு 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் அது. அதே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பார்க்கும்போது அந்த அமௌண்ட் எவ்வளோ மாறுது 1800 ரூபாவை மாறுது. இது வந்து பார்த்தோன்னா பிரின்சிபல் ப்ளஸ்ஸு 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சா, இப்போது இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படி நல்லாவே பார்த்தா தெரியுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 600 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ 600 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்னால் அப்போது 1200 ரூபாய் ஆகிடுமா. நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 600 ரூபாய்னா 2 வருஷத்துக்கான வட்டி வந்து 1200 ரூபாய். அப்போது 1200 ரூபாவை இந்த 6200 நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன். 6200 1200 சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஸோ 5000 ரூபாய் கிடைக்கும். இந்த 5000 ரூபாய்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொடுக்கக்கூடிய அங்கே பிரின்சிபல் சரிங்களா, அதாவது அந்த தொகை சரிங்களா பிரின்சிபல். அப்போ நம்ம 5000 வந்து ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 5000ன்றது இங்கே தான் இருக்குது சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இப்போது இல்லை வட்டி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வட்டி வந்து நம்மளுக்கு 1200 ரூபான்னு தெரிஞ்சிச்சு. 1200 ரூபாய் பிரின்சிபல் எவ்வளோ 5000 ரூபாய். அப்புறம் பார்த்தோன்னா எத்தனை வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் பை 100 இப்படி போட்டு நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலு, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு. அடுத்து இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா 6 60 வந்துடும். இது ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும் அடுத்து 12 வந்துடுமா, 12 5 60 வந்துடுமா. அப்போ R = 12% வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. உங்களுக்கு எப்பவுமே டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எதுனா ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சா ஸோ அதுக்கு ஈக்குவலாக அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் இது 7வது கொஷின்ஸு என்ன இருக்குன்னா, ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விதத்தில் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும், அதாவது ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் கடனாக பெற்ற 12000 ரூபாய்க்கு திரும்ப செலுத்தப்படும் தொகை வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ காம்பவுண்டட் ஆஃப் இயர்னு சொல்லிட்டாங்க கொஷின்ஸில் சரிங்களா. காம்பவுண்டட் ஆஃப் இயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இது ஃபர்தராக சால்வ் பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி கேட்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதி நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஸோ போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா 1 + R/100 இங்கே ஹோல் பவர் இங்கே n வரும். இந்த இடத்துல பார்த்தோன்னா பை 2ன்னு வரும், n/2ன்னு வரும். அதாவது இங்கே 2nன்னு வரும் இந்த இடத்துல சரிங்களா. என்ன வரும் இங்கே 2nன்னு வரும், இங்கே இந்த இடத்துல R/2ன்னு வரும். இவ்வளோ தான் அதுக்கான ஃபார்முலாஸே சரிங்களா. இப்போது இங்கே முன்னாடி Pன்னு வரும், இதுதான் ஃபார்முலாஸே. P × 1 + R/2 100 ஹோல் பவர் அங்கே 2nன்னு வரும். இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா அதாவது 1.5 ஆண்டு சொல்கிறாங்களே, அப்போ 1/2 இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு 3/2ன்னு வந்துடும். எவ்வளோ வரும் 3/2ன்னு வந்துடும். அப்போ எண்ணுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். R வந்து பார்த்தோன்னா 10ன்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம பாதி எக்ஸ் கன்வெர்ட் பண்ணிடலாம். அப்போ 12,000 அடுத்து 1 + இங்கே ஆறுன்றது பார்த்தோன்னா 10% கொடுத்துறாங்க. அப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வந்துடும். அப்போ 5 பை வந்து இங்கே 100. இங்கே பவரில்
2 என்னோட ஆன்சர் வந்து பார்த்தா 3/2. அப்போ 3/2 இது கேன்சல் ஆகிடும். அப்போ பவர் மட்டும் 3 வரும். அடுத்து வந்து கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இது 20 முறை வரும், இது 20 முறை வரும். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, 12,000. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 21/20 வரும். அதாவது 20 × 1 20, 20 + 1 21/20 வரும். இங்கே பவரில் என்ன இருக்குது, இங்கே 3ன்னு இருக்குது, இப்படி இருக்குது. சரியா? அடுத்து வந்து இப்போ ஃபர்தராக இதை சால்வ் பண்ணணும். அதாவது இங்கே 12,000 21 × 21 × 21 பை உங்களுக்கு 20 × 20 × 20 இப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 0க்கு 2 0 3 0, 3 0க்கு 3 0 கேன்சல், 2 2 4. அப்போ 4 கேன்சல் பண்ணும்போது இது என்ன இருக்கும், இங்கே 3 இருக்கும். இப்போ இது கேன்சல் பண்ணால் இது 1.5ன்னு வந்துடும். என்ன வரும், 1.5 வந்துடும். இப்போது இங்கே 21 கியூப் இருக்குல்ல, அதாவது 21 இருக்குல்ல, அப்போ 21 கியூபோட ஆன்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த பர்ஃபெக்ட் கியூபோட வேல்யூஸ்னால எனக்கு நல்லா தெரியுங்கனால நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஒரு சில நேரத்துக்கு வந்து நீங்கள் அந்த பர்ஃபெக்ட் கியூப் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 வரை நீங்கள் தெரிஞ்சு வச்சது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 வரை தெரிஞ்சு வச்சிங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேல்குலேஷன் ஓரியன்டாக அதுக்காக அது ஹெல்ப்ஃபுல் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். அப்போது 21 கியூபோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்னா 9261. என்னது, 9261. அப்போ 9261 நான் என்ன பண்ணணும், ஸோ 1.5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இதில் பாதிக்கு நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 எவ்வளோ, அதுக்கப்புறம் பாதி எவ்வளோன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 9261 இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1. சரிங்களா? 4 மீது 1 12 6 திருப்பம் ஸோ 3 அப்புறம் 0.5 வருமா, இதை செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? திருப்பி என்ன 4 0.5ன்னு இது சால்வ் பண்ணால் 1 10க்கு 10 மீதி 1 11 6 12 மீதி 1 9. ஸோ 9261 வருது. அதாவது ஒன்றும் இல்லை, நான் இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதாவது நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதாவது பாதி எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்காக. அப்போ 9261 அந்த பாதிய வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னா 4 6 3 0.5 இதுதான். சரிங்களா? இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் 0.5 1 9 8 அடுத்து 13 13 8 9.5. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் இங்கே ஏல இருக்குது. 13 8 9.5. நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ மல்டிப்ளை பண்ணுற ப்ராசஸ் கொஞ்சம் ஹெவினா நீங்கள் பாதி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் மல்டிப்ளை கூட பண்ணி போட்டுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எது ஃபேவரபுளாக இருக்கோ அது போட்டுங்க, அதுதான் ஆன்சர்ஸாக வரும். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியாக விட. அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8வது கொஷின்ஸ் இந்த வீடியோவில். சரிங்களா? என்னென்னா அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் ராகுல் 8000ஐ 18 மாதங்களுக்கு 10% ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில், அதாவது ஆண்டு வட்டி வீதம் கொடுப்பதில் முதலீடு செய்தால் அவருக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சேம் இதே மாடல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? சேம் இதே மாடல் தான். அதாவது நம்ம இப்போ தான் போட்டோம்ல அதே மாடல் போடுங்க. 8000 இங்கே 1 + இங்கே 6 வந்து 10ன்னு சொல்லிக்கிறனால அப்போ அதை 5ஆக மாற்றி சொல்லியிருந்தேன் பை 100. அந்த பவரில் இங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், அரையாண்டிற்கு ஒரு முறை தான். இங்கே 18 மாதங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம். 18 மாதங்கள் 1.5 வருஷம். அப்போ 2n போட்டு அந்த கேன்சலேஷன் பண்ணால் உங்களுக்கு நம்மளுக்கு என்ன வரும், பவரில் ஃபைனலாக ஸோ 3 தான் வரும். அப்படி வரும். அடுத்து ஃபர்தராக நீங்கள் 8000 இது கேன்சல் பண்ணுங்கள். ஒரு முறை இது 20 முறை, ஃபர்தராக 20 × 1 20, 20 + 1 21. அப்போ 21 நம்ம 3 முறை எழுதணும் பை இங்கே வந்து பார்த்தோன்னா 20 வந்து 3 முறை எழுதணும். இப்போ பாருங்கள் 2 2 2 2 3 முறை மல்டிப்ளை பண்ணால் 8. அப்போ 8 போயிடும். 3 0க்கு 3 0 போயிடும். அப்போது இங்கே 21 கியூபு. அப்போ இப்போ நம்ம சால்வ் பண்ண என்ன ஆன்சர் 9261. இது வந்து என்னென்னா இது அமௌண்ட்டு. சரிங்களா? அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா இது ரூலு. அவங்க வட்டி மட்டும் கேட்குறாங்க. வட்டின்றது இந்த 8000 வந்து இது நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டா 9261 8000 ரூபாய் நம்ம சப்ராக்ஷன் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தோன்னா
1261 கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 1261. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள். 103வது கொஷின்ஸு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 9வது கொஷின்ஸு. ஒரு அசலானது 12% தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 17,000 ரூபாயாக மாறுகிறது எனில் அசலானது என்னன்னு கேட்குறாங்க. தனி வட்டியில் சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போது தனி வட்டியில் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது சரிங்களா. இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது, நல்லா கவனிக்கணும். அவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது, அதாவது இவ்வளோவா மாறுது சரிங்களா, ஆக மாறுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 17,000ன்றது வட்டி மட்டும்தான் சரிங்களா. ஒரு அசலானது 12% தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் இவ்வளோக மாறுகின்றது அப்படி சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது அசல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. என்னது அசலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதாவது இது ஃபுல்லாக அமௌண்ட்டு இந்த இடத்துல கவனிக்கணும் சரிங்களா. இது ஃபுல்லாக என்னது அமௌண்ட்டு சரிங்களா. ஏன்னா பிரின்சிபல் தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பிரின்சிபல் இதுதான் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ். இப்போ நம்ம இது எழுதுனா இன்ட்ரெஸ்ட் எப்படி எழுதுவோம், PNR/100 PNR/100 ப்ளஸ்ஸு இங்கே Pன்னு வரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய P ரெண்டுத்துக்கு காமனாக வெளியே எடுத்துட்டா P இப்படி எடுத்து அடுத்து 1 + NR/100 எழுதுவோமா. அதாவது நல்லா கவனிக்கணும், அமௌண்ட்டுக்கான ஃபார்முலாஸ் தான் என்னது இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ்ஸு பிரின்சிபல்லு. அப்போ இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன் PNR/100 ப்ளஸ்ஸு P எழுதியிருக்கேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய P ரெண்டுத்தையும் காமனாக வெளியே எடுத்துட்டா 1 + NR/100 இப்படி வரும். இப்போ எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 17,000 = P கண்டுபிடிக்கணும். 1 + என்னோடைய ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12/100 சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், 17,000 = P. இதை நம்ம இப்படி கேன்சலேஷன் பண்ணலாம், இல்லை கேன்சலேஷன் இப்படி பண்ணிவிடுங்க. இது பார்த்தோன்னா 6 முறை, இது 50, திருப்பம் இதில் பாதி பார்த்தோன்னா உங்களுக்கு 3, இதில் பாதி 25 சரிங்களா. அப்போ 25 × 1 25, 25 ப்ளஸ்ஸு இங்கே 9, அப்போ 25 + 9 அப்போ 34/25 வரும் சரிங்களா. என்னது வரும், 34/25 வரும். இப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணுங்கள். இது ஒரு முறை, இது 2 முறை சரிங்களா. இது ஒரு முறை, இது 2 முறை, அப்போ இங்கே 1000ன்னு வரும். ஃபர்தராக இது கேன்சல் பண்ணுங்கள். ஒரு முறை இது பாதினா 500 வரும் சரிங்களா. அப்போ 25 × 500 அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு P கிடைக்கும். P = 25 × 500 சரிங்களா. இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் இம்ப்ளைஸ் 25 × 5 பார்த்தோன்னா 125. அப்புறமா இங்கே 00 வந்துடும் சரிங்களா. அப்போது 12,500 ரூபாய் பிரின்சிபலாக இருந்திருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை. 12,500 ரூபாய் ஆன்சர் சரிங்களா. அதுக்கடுத்து லாஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸ் சரி. இது என்னென்னா, எந்த வட்டி வீதம் அசல் ரூபாய் 2000க்கு ஓராண்டுக்கு 200 தனி வட்டியாக தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஒரு கொஷின்ஸ் கூட பார்த்தோம். அதே கொஷின்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது அசல் 2,000 ரூபாய் ஓராண்டுக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா எவ்வளோ அந்த தனி வட்டி தரனா 200 ரூபாய் தனி வட்டி தரோம் அப்படின்ட்டு 100. இதுதான் ஃபார்முலாஸ். PNR/100 தான் ஃபார்முலாஸு. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். இது ஒரு முறை, இது 10 முறை சரிங்களா. அப்போ R = எவ்வளோ இருக்கும், 10% சரிங்களா. 10%. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இனி வரும் காலத்தில் வீடியோ தொடர்ந்து அப்லோட் ஆகும். மறக்காமல் நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.